கான்ட்ரவர்சி கதாநாயகன் இட்லி சாம்பார் இர்ஃபானை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம இந்தியால சட்டம் எல்லாத்துக்கும் சமன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இட்லி சாம்பார் இர்ஃபானுக்கு மட்டும் சட்டம் பாகுபாடு பார்ப்பது ஏன்? இவன் கார் ஆக்சிடென்ட் பண்றான், துபாய் போயிட்டு தன் குழந்தையோட ஜெண்டர் என்னன்னு தெரிஞ்சுட்டு இந்தியால வந்துட்டு ரிவ்யூ பண்றான், தன் குழந்தையோட தொப்புள் கொடியை கட் பண்ணிட்டு புஜுக்குன்னு ரியாக்ஷன் கொடுக்குறான். இவனை மாதிரி ஆட்கள் மேல நம்ம தமிழ்நாடு அரசாங்கமோ தமிழ்நாடு காவல்துறையோ எந்த நடவடிக்கையும் எடுக்காது. உதாரணத்துக்கு டிடிஎஃப் வாசன் ஒன்னியான்ல டிரைவ் பண்ணா உடனே ஆக்ஷன் எடுத்த தமிழ்நாடு காவல்துறையினர் அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி அவன் வண்டியை சீஸ் பண்ணாங்க. இதே ரம்ஜான் அன்னைக்கு இர்ஃபானும் வந்து ஒன்னியான்லாம் டிரைவ் பண்ணியிருக்கான், அவன் மேல மட்டும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. சட்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் சமம் தானே. வறுமையில வாடுற ஏழைக்கும் பசியில வாடுற மக்களுக்கும் செய்யற உதவிய வீடியோ எடுத்து அதுல பணம் சம்பாதிக்கிற நீ அவங்கள என்னெல்லாம் சொல்ற, அசிங்கம் பண்ணாதீங்க, தொடாதீங்க, கைய உள்ள விடாதீங்கன்னு மிரட்டுற தோணில பேசுற அவங்க என்ன தீண்ட தகாதவங்களா? இல்லாதவங்க எதிர்பார்த்து தாண்டா வருவாங்க. நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ண ராணுவ வீரர் யாராவது தெரியுமா உங்களுக்கு? நம்ம கார்கில் வார்ல இறந்த ராணுவ வீரர் ஒருத்தர் பேரை வந்து கமல்ல சொல்லுங்க பாப்போம். நாட்டுல நல்லது பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் தன்னோட அடையாளத்தை வெளிப்படுத்தாம இருக்காங்க. இவனை மாதிரி இட்லி சாம்பாரை வளர்த்து விடாதீங்க.